திருச்செந்துறை கிராமத்தில் இருக்கும் சோழர் காலத்து சந்திரசேகர சுவாமி கோவில் உட்பட முழு கிராமமுமே தங்களுடையது என வக்ஃப் வாரியம் கூறியது அந்த கிராமத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தற்போது வக்ஃப் திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேறியதால் இந்த கிராம மக்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி கூறியுள்ளனர். என் கணவருடைய தகப்பனார் அவர் இங்கு டாக்டராக இருந்து 100 வருஷம் இருந்தவர். அவர் இந்த வீட்டை வாங்கினது 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப முதல் கவலையாக இருந்தது. இந்த வக்ஃப் இந்த திருச்செந்துறை வில்லேஜை தங்களுக்கு என்று சொன்ன போது சந்திரசேகர சுவாமிகளையும் தங்களுக்கு என்று சொன்னால் அது எப்படி பொருந்தும்? நாங்கள் பிரதம மந்திரி மிகவும் நம்பி இருந்தோம். அவர் எங்களை கைவிடவில்லை. அவர் எங்களை நல்லபடியாக காப்பாற்றி இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லை பாஸ் பண்ணி எங்களுக்கு நல்ல வழிகாட்டி விட்டார். அதனால் இதை நாங்கள் அப்போஸ் பண்ணோம். இந்த பில் வாஸ் அதை டேபிள் பண்ணாங்க. இந்த பில்லை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு நாங்கள் பிரைம் மினிஸ்டருக்கும் அதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை இந்த அக்ராரத்தின் சார்பிலும் மக்கள் சார்பிலும் எங்கள் இந்து மதத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் கிருபையால் இந்த வக்ஃப் போர்டு பில் இன்று லோக்சபாவில் பாஸ் ஆகிவிட்டது. அதற்கு பெரும்பான்மையாக நாம் மோடிஜி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும்.